இயேசுவின் தொனி அப்போஸ்தல தமிழ் சபை மஸ்கட் ஓமன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. பரலோக தேவனுடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படும்படியாய் தேவ பிரசன்னத்தில் இந்த ஆராதனையை மகிமையாய் நடத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நிச்சயமாய் என் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் அவருடைய அன்பு இந்த நாளில் பயங்கரமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டு சமூகத்தில் அவர் நோக்கி அவர் சத்தத்துக்காக இந்த நாளில் காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வளைகுடா பகுதியில் இந்த தேசத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்போஸ்தல சபையின் ஒரு ஆராதனை பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அருமையாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் இந்த தேசத்தில் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். திரளான சாட்சிகளோடு கூட என் தேவனுடைய நாமத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்தும்படியாய் தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களோடு கூட நாங்கள் இந்த நாளில் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுத்த சாட்சிகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். போகிற வாரமும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தபடினாலே, கர்த்தர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தபடினாலே நீங்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சிகளுக்காக தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். ஆமென். என் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து எங்களோடு கூட இந்த லைவ் சேட்டில் நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அவரை கிட்டி சேரும்படியாக கர்த்தர் இந்த ஊழியத்தில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் உங்களோடு கூட தேவ ஆலோசனைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சபைக்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தேசங்களில் இந்த நாட்களில் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் ஆராதிப்போம், வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே ஆங்காங்கே திறனாய் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. ஆமென். என்னங்க பாஸ்டர், ஆங்காங்கே ஏகப்பட்ட யூடியூப்பில் எல்லா செய்திகளும் நாங்கள் இலவசமாய் எது வேணுமோ அப்படி எடுத்துக்கொள்ளுகிற நாட்களிலே நாங்கள் இந்த நாளில் இருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமத்தை சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களிலும் நான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமென். காரணம், பஞ்ச காலம் ஒன்று வரப்போகிறது. எல்லாம் கிடைக்கும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காது. இந்த நாளில் அப்படிப்பட்ட வார்த்தைக்காய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஜெபத்தில் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக உங்களுடைய இருதயத்தை திறந்து இந்த நாளில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தியமும் என்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, அப்பா சோதரனுடைய வருகைக்கும் என்னை ஆயத்தப்படுத்தும்படியாய், பிரயோஜனப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சமூகத்தில் அதிக நாட்களாய் பாரத்தோடு கூட நான் ஜெபத்தோடு கூட ஆண்டவரே நீங்கள் என்ன பேச விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தைகளை பேசும்படியாய் ஜெபத்தோடு கூட இந்த நாளில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். கண்களை மூடி சொல்லுவோம். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தின் மேன்மை காண்பவை, ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சப்தம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். சொல்லுமா, ஜீவியத்திற்கு இதுவே சப்தம். ஆமாண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த நாளிலே
உடைய சத்தம், உடைய வார்த்தை, உடைய சத்தியம் எங்களுடைய காதில் துணிக்கும்படியா நீர் எங்களோடு கூட வார்த்தையை கொண்டு பேசும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா சிதறடிக்கிற வல்லமைகளையும் டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிஷம், இந்த மணி நேரங்கள் எங்களை விட்டு விலகும்படியா நாங்கள் கட்டளையிடுகிறோம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறும்படியாய் தேவன் கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபமே வாழ்க்கையின் சப்தம். இந்த நாளை ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியத்தை ஆவியானவர் பாரப்படுத்தினபடினாலே நம்மோடு கூட நான் பேசும்படியாய் இந்த நாள் ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தில் ஆவியானவருடைய சமூகத்தில் நான் கேட்ட ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு செய்தி, தேவையான ஒரு வார்த்தை. பிள்ளைகள் இந்த நாளில் ஆங்காங்கே அப்பா எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து 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 சோர்ந்து போகிற நிலைமையில் அல்ல, இந்த சூழ்நிலையில் எழுந்து நின்று தேவனுக்காக இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்தும்படியா எங்களோடு பேசும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டபோது ஆண்டவர் என்னுடைய வார்த்தையில் போட்ட பாரம் ஜபத்தை குறித்துதான ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமேன். ஆமேன். என்ன பாஸ்டர், ஜபம் எங்க பாரு ஜபம். ஆமேன். ஜபம் ஜபம் ஜபம். இந்த நாளில் ஜபம் ஜபம் என்று சொல்லி சின்ன வயது முதல் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்ன வயதில் நம்ம ஜபிக்க நம்ம பெற்றோர் நடத்தி இருக்கிறார்கள். சபைகளில் ஜப கூட்டம் நடக்கிறது, ஜப குழுக்கள் இருக்கிறது, ஆங்காங்கே ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது, உபவாச ஜபங்கள். தேசத்தில் தேவ ஊழியர்கள் எழும்பி நின்று திறப்பிலே நின்று தேசத்துக்காக இந்த எழுப்புதலுக்காக நின்று ஜபித்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஜபத்தை அதிகமாய் இந்த நாட்களிலே கர்த்தர் தேசங்களில் அந்த ஜப ஆவினால ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடினாலே ஆவியானவர் இந்த ஜெபத்தின் ஆவியை ஊற்றி அநேக ஜெபிக்கிற பிள்ளைகளை முழங்காலிலே நின்று இந்த நாளிலே தேவ சமூகத்தில் திறப்பிலே நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடும்படியாய் கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே இன்னொரு பக்கம் ஜெபத்துக்கு விரோதமாய் சத்ரு ஜெபிக்க இப்படிப்பட்ட சில குழப்புகிற காரியங்களை சத்தியத்தின் மூலமாய் ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நான் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு எல்லா ஹோட்டலுக்கு போகிறீங்க, எல்லா சாப்பாடும் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் கொட்டிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்த்து உங்கள் சரீரத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்ல சுகமானதோ ஆகாரமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை தேடி அதை பார்த்து சாப்பிட்றீங்க. அப்படி தான் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனமான சத்தியத்தை அறிவிக்கிற அந்த ஆவியானவர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய் இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருக்கும்படியாய் நான் தேவ ஊழியக்காரனாக உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். ஆங்காங்கே இந்த ஜெபத்தை குறித்து பல காரியங்கள் எழும்பி இந்த நாளில் குழப்பங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறபடினாலே ஒன்றை மாத்திரம் நினைவு கொள்ளுங்கள், ஜெபம் ஒரு ஆயுதம். ஜெபம் ஒரு ஆயுதம். அநேக ஆண்டுகளாய், ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த ஜெபத்தை ஒரு ஆயுதமாய், அது ஒரு அஸ்திபாரமாய் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அது அசையாதபடி அதை வைத்திருக்கிறபடினாலே அந்த ஜெபத்தின் அஸ்திபாரத்தின் மேலே, வார்த்தையின் மேலே, விசுவாசத்தின் மேலே கட்டப்பட்ட ஊழியங்களும் கிறிஸ்தவ குடும்பங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒருவரால் மாற்றவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். எத்தனையோ நாமங்கள் உண்டு. சங்கீதம் 65 அதிகாரத்தில் 2 வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்பனா என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும், மாம்சத்தில் இருக்கிற, மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவனும் ஜெபத்தை கேட்கிற இடத்துல வர கடவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபித்தால் ஜெபத்தை கேட்கிறவர் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த உலகத்தில், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நியமம் உண்டு. அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிற இடத்துல நான் வர வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வரணும்? ஜெபத்தில் வரணும். ஆமென். அந்த ஜெப ஆவியில நிரப்பப்பட்டவனாய் தேவனை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம மேல ஊற்றப்படும்படியா இன்றைக்கு அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். சோர்வின் ஆவிகளை களைந்து, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா தடைகளை தூர எறிந்து விட்டு இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புகிற ஒரு சேனையோடு கூட நாம் எழுந்து இணைந்து கொள்ளும்படியா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னான், என் ஜெபத்தை தள்ளாதவர் அவர், தம்முடைய கிருபை விட்டு விலக்காதவர். ஆமென். ஹல்லேலூயா. 66 சங்கீதம் 20 வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்தை தள்ளாதவர். ஆமென்.
இந்த நாட்டில் போய் அநேக இடத்துல போய் நம்ம ஜபிக்கிறது போல சில காரியங்களை கேட்கிறோம். ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஒரு ரிக்வெஸ்ட்டை சொல்லுகிறோம், ஒரு உதவியை கேட்கிறோம், ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோம். ஆனால் கேட்கிறவராய் மாத்திரமே மனுஷனிடம் இந்த உலகம் இருக்கிறபடினாலே ஜபத்தை தள்ளாமல் அதுக்கு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் என் இயேசு மாத்திரமே இன்றைக்கு இருக்கிறார் என்பதற்கு இந்த இத்தனை திரளான சாட்சிகளாய் நாம் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். காரணம், அவர் காணக்கூடாத தேவன் அல்ல, கேட்கக்கூடாத தேவன் அல்ல, பேசக்கூடாத தெய்வம் அல்ல, அவர் கல்லோ மண்ணோ விக்கிரகமும் அல்ல. அவர் பேசுகிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே தேவ பிள்ளையே, நீ அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். தன் பிள்ளை எனக்காக தன்னுடைய பிள்ளைக்காக ஜீவனையே கொடுத்து ரத்தத்தையே சிந்தி அவரை மீட்டெடுத்தேனே, என் பிள்ளை என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியம் தான் ஜெபம். ஆமென். What's the prayer? We are talking to the God. Hallelujah. The time to talk with God. தேவனோடு பேசுகிற ஒரு காரியம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். சத்திய வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நாம் தேவனோடு பேசும்போது ஒரு காரியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுதான் ஜெபம். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு பேசுகிற அந்த நேரத்தை, அந்த உறவை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்ட சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு சொந்த பிள்ளைக்கு நீங்கள் எத்தனையோ முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறோம், எவ்வளோ காரியங்களை வாங்கி கொடுக்கிறோம், எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறோம். நாம் எல்லா காரியங்களையும் பிள்ளைக்காய் செய்யும் போது அந்த பிள்ளை உங்களிடத்தில் ஒரு வார்த்தையும் பேசாது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ துக்கப்படுவீங்க. ஆமென். எவ்வளோ துக்கப்படுவீங்க. அதே போல தான் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நீ அவரோடு பேசுகிற அந்த ஜெபம் என்கிற உறவில் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும்படியா தேவன் நம்மோடு கூட இந்த நாள் ஹல்லேலூயா ஆலோசனையில் இடைபடுகிறார். ஆமென், ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர். ஆதியாகமம் முதல் நீங்க முழு வேதாகமத்தை நீங்க புரட்டி பார்த்தீங்க சொன்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மோசே முதல் யோசுவா முதல் இப்படி எல்லா தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், தேவ ஜனங்கள் எல்லாரும் தேவனோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். தேவனோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாக அந்த உறவில் இணைந்திருந்தபடினாலே அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்தார். அவர்கள் வேண்டுதலை கேட்டார், அவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தார், அவர் ஜெபத்தை கேட்டார். அந்த சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில, அந்த பயத்தின் மடியில, அந்த இல்லாமை, நஷ்டத்தின், இழப்பின், கண்ணீரின் பாதையில கர்த்தர் அவர்களுக்கு கூட இருந்து அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் பதில் கொடுத்தார். ஆமென். அப்போ என்ன, நாம் ஜெபிக்கணும். ஜெபித்த பிறகு கர்த்தர் அந்த பதில் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவர் தேவனுடைய அன்பை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிரியைகளை, அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்தும்படியாய் இந்த ஜெபம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஏணியாய் இருக்கிறது. ஆமென். என்னமா? It's the ladder to the heaven. The prayer is hallelujah. பரலோகத்துக்கும் சின்ன வயசுல சொல்லுவாங்க, அநேக ஆண்டுகள் அப்பொழுது இருந்த அந்த ஜெப ஆவி, அந்த ஜெப குழுக்கள் ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஊழியத்தின் பாதையிலே நடந்து வந்து இத்தனை ஆண்டுகளின் மத்தியிலே உருவாக்கின அனுபவம், முக்கியமான ஒரு அனுபவம் என்ன என்று சொன்னால் ஜெப குழுக்களிலே கர்த்தர் என்னை நடத்தினார். தேவ பிள்ளைகளாய் சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். ஆராதித்து அநேக காரியங்களுக்காக ஜெபிப்போம், அநேக மிஷனரிமார்களுக்காக ஜெபிப்போம், ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, இப்படி விஸ்வவாணி, இப்படி நிறைய காரியங்கள், நிறைய மிஷனரி பணித்தளங்களுக்காக வருகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகள், அந்த புஸ்தகங்களில் இருக்கிற மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிற குழுக்கள் ஆங்காங்கே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஊழியம் இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டபடினாலே கர்த்தர் இந்த நாளில் மகிமையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஏணியாய் ஒரு உறவை இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். இப்போ எப்படி ஜெபிக்கணும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய காரியங்களை ஜெபத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக தேவ ஊழியர்கள் இதை குறித்து அநேக காரியங்கள் நம்மோடு கூட ஆவியில நிரம்பி மகத்துவங்கள் மூலமாய், ஆழமான சத்தியங்கள் மூலமாய் நம்மோடு பேசியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே நிறைய தெரியும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ஜாக்கிரதையாக ஜெபிக்கணும். சோத்திரம், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு நாம் அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆமென். எப்படி ஜெபிக்கணும், அப்படி எப்படி எந்தெந்த நேரத்தில் ஜெபிக்கணும் என்று சொல்லி நாம் எல்லா சத்தியத்தை கேட்டிருந்தோம். இந்த நாளில் எப்படி ஜெபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையில இவ எல்லாவற்றையும் கர்த்தர் தூக்கி எறிந்து ஒரு ஜெப ஆவியில கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார் 55ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்துக்கு மறைந்திராதேயும்,
எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். போதும். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கும். ஆமென். 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். வாசிங்க 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 39. நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து அவன் தியானித்து ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்க்கும்போது அனல் கொண்டு அக்கினியினால அந்த தியானத்தில் நிரம்பப்பட்டவனாய் விண்ணப்பம் செய்து ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிரே. என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக பரதேசியமாய் இருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே ஆமென் தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்லி என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும்படியாய் மௌனமாய் இருந்து அந்த தியானத்தின் மூலமாய் அவன் அனல் கொண்டவனாய் தேவ சமூகத்தில் நின்று அவன் ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். 40ஆம் சங்கீதத்தில் வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடம் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். இதோட அர்த்தம் என்ன? ஏன் இந்த காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார்? ஆமென். தேவ சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் யாரை நோக்கி அவன் ஏறெடுக்கப்படுகிறது? நம்முடைய விசுவாசம், அந்த நம்பிக்கை யாரிடத்தில் வைத்து நாம் ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. அநேக நாட்கள் நாம் ஏற்கனவே என் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை, why my prayer is not answered என்று சொல்லி நம்ம தேவனோடு கூட தேவன் நம்மோடு கூட பேசின செய்தியை நாம் பல நாட்களுக்கு முன்பாக நாம் கேட்டோம். ஆமென். இந்த நாளில் தேவன் நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஜெப ஆவினாலே, அந்த ஜெப வல்லமையினால நிறைந்து ஆண்டவரோடு பேசுகிற அந்த உறவில தொடர்ந்து ஓடும்படியாய் தேவ ஆவியானவர் நான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தேன், அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். என் விண்ணப்பத்துக்கு செவி கொடு, என் பாவங்கள் எல்லாம் கண் முன்பாக நிற்கிறது, எங்கள் பிதாக்களைப் போல நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம். எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் அவன் ஓப்பனாக பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது எல்லாம் சொல்லிட்ட பிறகு சொல்றான், பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ என் தேவன் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன். தாவீது அவன் அதிகமாய் ஜெபிக்கிறவனா, ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் போய் கேட்டு 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 அதன்படி செய்கிற ஒரு தேவ மனுஷனா இருந்தபடினாலே அவன் தேவனுடைய காரியம் இன்றைக்கும் தாவீதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய காரியங்கள் மகிமையா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்தர் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தாள். தானியேலை குறித்து பார்க்கிறோம், தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிற மனுஷர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஜெபம் இல்லை, ஆமென். ஜெபிக்கிற நேரம் குறைந்து போயிற்று, தேவனோடு பேசுகிற நேரம் குறைந்து போயிற்று, மற்ற காரியங்களுக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம். இதை தான் ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் இந்த நாளில் விரும்புகிற காரியம். நிறைய காரியங்களுக்கு நம்ம அதிக நேரம் கொடுக்கிறோம், ஆனால் ஜெபத்தில் தரித்திருக்கும்படியாய், பொறுமையுடன் காத்திருக்கும்படியாய், நான் அந்த பொறுமையோடு காத்திருக்கிற அந்த நேரத்தில் நான் அக்னி மூண்டது, அனல் கொண்டது ஆவில நான் ஒரு வல்லமையினால நான் நிரப்பப்பட்டேன், ஒரு ஜெப ஆவில நிரப்பப்பட்டேன். அந்த பிரசனத்தை நான் உணர்ந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு பதில் கொடுக்கிறதை நான் உணர்றதேன் என்று சொல்கிற ஒரு ஜெப நேரம், ஒரு தேவ பிரசனம் இந்த நாளில் ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருந்தார்கள், தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் தேவனிடத்தில் பதிலை எதிர்பார்த்து அந்த பதிலை பெற்றுக்கொண்டவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்யும்படியாய் ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறது எல்லாவற்றிற்கும் ஜெபம் ஒரு முக்கியமாய் முதன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் and also it's the first thing in my life.
the prayer. I mean ஜெபம் இல்லாம ஒன்றையும் அந்த நாட்கள் எல்லாம் ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது இப்போ இந்த அப்படிப்பட்ட கிராம ஊழியங்கள், அப்படிப்பட்ட தெரு பிரசங்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லை. அப்படி ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு ஊழியத்துக்கு போகும்போதும் குழுவாய் நின்று ஜெபித்து அந்த கிராமத்துக்கு அந்த தெருக்களுக்கு போய் பிரசங்கிக்கும் போது, அந்த பாடல்களை பாடும்போது, அந்த ஊழியத்தை செய்யும் போது, ட்ராக்ஸ் கொடுக்கும்போது சின்ன ஜெபம் செய்து இப்படியா எங்களை அப்படி ஊழியத்தின் பாதையில் அப்படி இருந்த அண்ணன்மார்களை எங்கள் நடத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெபத்தோடு தான் செய்ய வேண்டும். ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொன்னாலும், ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும், கொஞ்ச நேரம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் ஜெபித்து விட்டு தான் வர வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு கூட தான் நீ வரணும். அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தின் மேலே ஊழியங்கள் இருந்தபடினாலே ஆமென், இன்றைய நாளில் அப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவன் மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு உதாரணமாய் நாம் போன வாரம் வாசித்தோம், இயேசுவின் அடிச்சுவடுகள். இயேசு நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிளாய், ஒரு உதாரணமாய் அவர் இழுந்து போயிருக்கிறார். ஆமென், வாழ்ந்து போயிருக்கிறார். இந்த நாளில் அவர் நமக்கு வாழ்ந்து போனவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு அப்படி வாழும்படியாய் பலன் தந்து நடத்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே யார் ஒருத்தர் எக்ஸாம்பிள்? இயேசு. எந்த ஊழியக்காரோ எந்த மனுஷனோ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்ம பின்பற்றவே முடியாது. எப்படியாவது ஒரு குறை இருக்கும், எதையாவது ஒரு காரியத்தில் தவறி இருப்பார்கள். ஆனால் ஒன்றிலும் தவறாத, எல்லாவற்றிலும் பூரணமான சம்பூர்ணமான தேவனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றும்படியாய் அவரை நமக்கு மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவர் என்ன செஞ்சாரோ அப்படியே தான் செய்யணுமே தவிர எந்த ஊழியக்காரோ எந்த ஊழியத்தையோ இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களையோ பார்த்து பின்பற்றும்படியாய் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வெறுமையான இடத்தை, ஒரு எம்டி பிளேஸை வச்சுட்டு போகவே இல்லை. எவ்ரிதிங் எப்படி எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய முன்மாதிரி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுகிற விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. மலை பிரசங்கத்தை முடித்த பிறகு அதை சொல்லிக் கொண்டு வரும்போது ஜெபத்தை குறித்துதான காரியங்களை சீஷர்களுக்கு போதிக்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பிடிக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் மனுஷர்களை பிடிப்பீர்கள். நீங்கள் மனுஷர்களை பிடிப்பீர்கள். என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஜெபாலயங்கள் தோறும் போவீங்க, வியாதியஸ்தரை குணமாக்குவீங்க, பிசாசினால் பிடித்தவர்களை விடுதலையாக்குவீங்க, உபதேசிப்பீங்க, சுவிசேஷத்தை சொல்லுவீங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு வேண்டிய காரியங்களை தானே கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர எப்படி பிசாசை துரத்தணும், அதுக்காக என்னென்ன வார்த்தை சொல்லணும், அதுக்கு அந்த காரியங்கள், அப்போ உபதேசிக்க வேண்டிய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆமென். அவர் சொன்ன காரியம் ஜெபம் பண்ணுகிற விதமாவது. ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை தான் வாசிக்கிறோம். அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ண முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் வந்து அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு போதிங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களுக்கு போதித்தது, டீச் பண்ணது என்ன? பிரேயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்குறாங்க, யோவான் ஸ்நானகன் சீஷர்களுக்கு ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தாங்க, அப்போ நீங்களும் எங்களுக்கு ஜெபிக்கும்படி கற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஒன்றை கற்றுக்கொள்ளும்படியாக ஒருத்தரத்தில் கேட்கணும் என்று சொன்னால் அவங்க அந்த இடத்துல அவர்கள் அதில் மாஸ்டராக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதான அர்த்தம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் ஜெபத்தில் அவர் மாஸ்டராக இருந்திருப்பார் என்று சொன்னால், ஜெபிக்கிறதுல அந்த ஆவியில் நிரம்பி வல்லமையாய் அதனுடைய வாழ்க்கையில் அது ஜெபமே அது வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று சொன்னால், இதெல்லாம் சீஷர்கள் பார்த்து இது எல்லா அற்புதத்துக்கும் எல்லா மகிமையான காரியத்துக்கும் இந்த ஊழியத்திற்கு பின்பாக ஒரு பெரிய அஸ்திபாரமான ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால் ஜெபம். ஆமென். அந்த ஜெபம் என்பதை அவர்கள் பார்த்தபடினாலே அதனால தான் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஆமென் ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆமென். Teach us how to pray. அற்புதங்களை செய்கிறது எப்படி, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குறது எப்படி, பிசாசை எப்படி துரத்துறது, இதை சொல்லிக் கொடுங்க. நம்ம அப்படி தானே கேட்டிருப்போம். எப்படி இன்னைக்கு எல்லாம் கை வச்சா கீழே விடுறாங்க, அது எப்படி நம்மளும் கை வச்சு கீழே விடலாமா அப்படி சொல்லி ஒரு கூட்டம் அப்படி ட்ரெயினே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றது,
இதெல்லாம் வரங்கள், கர்த்தர் கொடுக்கிற வரங்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. அது ஆண்டவரே எப்படி ஜெபிக்க வேண்டும். இது ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சத்திய வசனத்தை நம்ம எழுதி கரங்களில் கொடுத்திருக்கிறார். அவர் ஜெபத்தின் மூலமாய் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வாழ இந்த நாளில் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவர் எப்போது ஜெபம் பண்ணும்போது பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆமென். அவர் எப்பொழுதுமே தனித்து போய் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு, ஆமென். இந்த நாளில் முழங்கால் படிக்கிட்டே ஜெபிக்க கூடாதுன்னு ஒரு சத்தியம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார், முழங்கால் படிட்டு. ஆமென். கெத்செமனேலே போய் முழங்கால் படிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். நம்ம யாரையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, எந்த சத்தியத்தை கேட்க தேவையில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாரோ அப்படி நான் ஜெபிக்கும்படியா, அவர் கற்றுக் கொடுத்த அந்த பாதையில, அவர் வைத்து போன அந்த பாதையில, அந்த அடிச்சுவடியில பின்பற்றும்படியா நானும் ஜெபிக்கிற மனுஷியா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நிறைய ஆராதனைகள், பாடல்கள், செய்திகளை கேட்டு 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 இந்த நாளில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். போன வாரம் ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி சொன்ன காரியம், நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், இந்த யூடியூப் சேனல், இந்த பிரேயரில் இருக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த ஊழியர் செய்கிற காரியத்தை கேட்கிறேன், இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நான் இந்த சபைக்கு போகிறேன், நான் நல்லா ஆராதித்து கொண்டிருக்கிறேன், இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. சொல்லிக்கொண்டே இருந்து கடைசியில் ஜெபிக்க ஆரம்பித்த போது அவர்கள் பயங்கரமான ஒரு பில்லி சூனிய கட்டினாலே கட்டப்பட்டவர்களாய் கர்த்தர் அந்த மகளை விடுதலை ஆக்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆவியில நின்று ஜெபிக்கிற மகளாய், நீ மகனாய் இருப்பாய் என்று சொன்னால் சத்துரு உள்ளே வர முடியாது. அதுதான் இந்த நாளில் செய்தி. ஆமென். நீ ஜெபிக்கிற மனுஷனாய், நீ மனுஷியாய் திறப்பிலே நிற்பாய் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நீ நிற்பாய் என்று சொன்னால், அவரோடு கூட பேசுகிற ஒரு மனுஷனாய் இருப்பாய் என்று சொன்னால் பிசாசு உள்ள நுழைய முடியாது. ஆமென். ஜெபம் ஒரு ஆயுதமாய் கர்த்தர் சொன்னார். முட்டி போட்டு ஜெபிச்சான்னா முதுக காட்டு ஓடிடுவான். அருமையான ஒரு பாடலை ஆமென் ஐயா மோசஸ் ராஜசேகர் பாடினார். முட்டி போட்டு ஜெபிச்சானுன்னா பிசாசு முதுக காட்டி ஓடிடுவான். இதெல்லாம் அனுபவத்தில் எழுதின பாடல்கள், அனுபவத்தில் ருசித்து பார்த்த தேவ பிள்ளைகள் சொன்ன சாட்சிகள். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபித்து போய் ஸ்டேஜில் நின்று பிரசங்கித்த அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கிரியைகளோடு கூட வெளிப்பட்டு இருக்கிறார். ஓ, தேவனோடு எவ்வளவு நேரம் பேச பேச பேச, அவரோடு கூட இடைப்பட, அவரோடு கூட உறவாடுகிற நேரத்தை தேவ ஊழியர்கள் முழங்காலிலே நின்று மணிக்கணக்காய் நின்றபடினாலே இன்றைக்கு அப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்கள், அடையாளங்களும் காண முடியாதபடி நாம் இருக்கிறோம். அவள் செய்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்கு முன் வைத்து போன ஒரு பெரிய ஒரு மாதிரி ஜெப வாழ்க்கை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று கரையுடன் உடனே ஆவியானவர் சோதிக்கும்படியாய் 40 நாட்கள் உபவாசத்தோடு கூட வனாந்திரத்தில் போனார். ஆமென். ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாகவே அவர் ஜெபத்தில் இருந்து உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து சத்துருவை ஜெயித்த ஒரு நாட்கள் உபவாச ஜெபத்தினாலே அந்த சத்துருவை கர்த்தர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு ஆரம்பமாய் தேவ சமூகத்தில் பிதாவோடு கூட உறவாடுகிற பேசுகிற அந்த ஜெப வாழ்க்கையில நாட்களை அவர் தேவ சமூகத்தில் கழித்தபடினாலே அவர் ஊழியத்தை பிசாசை ஜெயித்த ஒரு ஊழியமாய் கர்த்தர் முதல்ல ஆரம்பித்து ஹல்லேலூயா தேவனுக்கு மகிமையான காரியங்களை திட்டத்தை செய்யும்படியா இந்த உலகத்தில் வாழ்ந்து போனார். ஹல்லேலூயா, ஆமென். எந்த சூழ்நிலையும் ஜெபிக்க கத்துக்கணும், எந்த நிலைமையில கத்துக்கணும். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆமென். வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை என்ன? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் மனுக்குலத்துக்காக, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தி நரகத்துக்கு போகிற மனுக்குலத்தை பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கும்படியாய் அவர் மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் இறங்கி வந்தார். ஆமென். இந்த உலகத்தில் தேவன் அவருடைய கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் அரிய அற்புத அடையாளங்களோடு கூட அந்த நாட்களில் 3.5 வருஷமாய் ஊழியத்தை செய்தார். ஜபாலயங்களை சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் விடுதலையாக்கி சுத்தமாக்கி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இதை செய்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் வனாந்திரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏன் இருந்தது? ஆமென், ஹல்லேலூயா.
அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். எதற்காக? அது அந்த ஜெபித்துக் கொண்டிருந்த நேரம் என்ன? அவர் செய்த ஒரு நேரம், அது எந்த நேரம்? 15, 16, 14, 15 வாசிங்க. 14, 15 வசனங்கள். அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல். 13. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும், அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்ப ஆரம்பிக்கிறது. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். திரளான ஜனங்கள் இந்த அற்புதத்தை பார்த்து கூடி வருகிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த நாளில இப்ப இருக்கிற ஊழியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு ஜெபித்த நேரம் எது? இயேசு ஜெபிக்கும்படியாக வனாந்திரத்துக்கு போய் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரம் எது? குஷ்டரோகியை சொஸ்தமாக்கின போது அவன் சொஸ்தமடைந்து திரும்ப போகிறான். இதை கேட்ட உடனே அவருடைய கீர்த்தி பரம்பிற்று. ஆமென். அவருடைய புகழ் பரம்பிற்று. அவன் எல்லாம் எங்கும் சொல்லப்படுகிறது. இயேசு குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் தேடி கூடி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை தேடி புகழோ, உன்னை கர்த்தர் பயன்படுத்தும் போது, அவன் கர்த்தர் உன்னை நடத்தும் போது, உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வரும்போது அதை தேடி ஓடாத. அதை கொடுத்து விட தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்த்து சொல்லு, ஆண்டவரே, இந்த மகிமைக்கு காரணர் நீர் தான் ஆண்டவரே. பிதாவே, நீர் என்னை அனுப்பினபடினாலே இவன் சித்தத்தை செய்யும்படியா இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த ஜன கூட்டம் அல்ல, இந்த கீர்த்தி அல்ல, இந்த புகழ்ச்சி அல்ல, அவன் இந்த மேன்மை அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல. அப்ப நீங்க தான் எனக்கு முக்கியம். அவன் உம்முடைய சமூகத்தில் அவன் உம்மோடு கூட பேசாம, உம்மோடு கூட உறவாடாம இது நடக்காது என்பதற்காக அவர் தேவன் எல்லாவற்றையும் விட்டு தனித்து போய் வனாந்திரத்தில் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் நன்றாக கவனிக்கணும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்வைத்து போன ஒவ்வொரு வாழ்க்கையின் அச்சடையாளங்களை என் வாழ்க்கையில பின்பற்றுகிற ஒரு மகனாய் மகளாய் நீ வாழ விடுவாய். இதனால கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Don't follow the man. Don't follow any church, any denomination, anything that is belongs to the world. Follow Jesus. இயேசுவை பின்பற்று. ஆமென். ஒவ்வொரு சாட்சிகளை கேட்கும் போது முதலில் வருகிற என்னுடைய உள்ளத்தினுடைய உணர்வு, கண்கள் கலங்கும். இந்த அற்புதத்தை எங்கள் மூலமாய் செய்வதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லப்பா. ஆமென். எவ்வளவு மகிமையான காரியங்களை இந்த ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீரே இதற்கு பாத்திரர், நீரே இதற்கு தனமும் மகிமைக்கு எல்லாருக்கும் முடியவர். அப்பா நீங்க இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் மகிமைப்படுங்க, இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அது ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு ஜெப ஆவியில இயேசு அவன் நமக்கு முன்பாதிரியா வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, மீண்டுமாய் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு அவன் ஒரு மலை மேலே ஏறி சாயங்காலமான போது தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஜனங்களை அனுப்பிட்டு இவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கும்படியாய் தனிமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன நடந்தது வாசிங்க. மத்தேயு 15 அதிகாரம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகள். இல்ல 14 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிங்க. அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இது வேகமா நான் சொல்ல முடிக்கிறேன். 5 மீன்களும் 2 அப்பங்களும் 5000 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்த அந்த ஒரு சம்பவம். ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட இருக்கையில்
தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு போஷித்து அதை கொடுத்து விட்டு அதன் பிறகு அவர் சீஷர்களை அனுப்பிவிட்டு ஜெபிக்கும்படியாய் அவர் படவிலே ஏறி ஜெபிக்கும்படியாய் தனித்து போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதத்தை செய்து முடித்த பிறகு தேவன் ஆண்டுடைய சமூகத்தில் பிதாவை நோக்கி உறவாடுகிறவராய் ஜெபத்தில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு அவர் கடலின் மேல் நடக்கிற ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவன் கடலின் மேல் நடந்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியாய் சீஷர்களை அனுப்புகிறார். அதற்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதத்தை ஜனங்கள் மத்தியிலே செய்கிறார். ஆனால் இதற்கு இடையிலே அவர் தனித்து போய் ஜெபிக்கிற ஒரு ஒரு தேவகுமாரனாய் நமக்கு முன்பாக வாழ்ந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது சரி, நாம் சந்தோஷப்படும் போது சரி, தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கும்போது சரி, தேவன் என் மூலமாய் வெளிப்படும் போது சரி, ஜாக்கிரதையாக இருங்க. அதன் பிறகு தேவ சமூகத்தில் நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும், உன்னை தாழ்த்த வேண்டும். ஆமென். தேவனோடு கூட இடைப்பட வேண்டும். ஜெபத்தில் தரித்திருக்கு காரணம் நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக வாசிங்க. அவர்களோ அப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசிங்க. பஸ்கா பண்டிகையின் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்கவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். இங்க எப்ப போய் எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒருத்தரை சுஸ்தமாக்கிட்டார், ஒரு அற்புதத்தை செய்துட்டார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் எதற்காக வந்தாரோ அதை செய்து முடித்தார். இப்ப ஜனங்கள் எல்லாரும் இவர் மேல மூர்க்கவெறி கொண்டு இவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பு அவருக்கு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலையை அறிந்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தனியாக போய் ஜெபம் பண்ணுறார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் நானும் உனக்கு எதிராக எனக்கு எதிராக யாராவது கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணால் நீங்கள் நான் என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு முன்பாக மூர்க்கவெறி கொண்டு உன்னை அழிக்கும்படியாய் உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கும் போது, உனக்கு விரோதமாய் பேசும்போது, உன்னை நிந்திக்கும் போது, உன்னை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும்போது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? உனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அறிந்த பிறகு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இவரோ ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ராம் முழுவதுமாய் ஜெபம் பண்ணாராம். ஹல்லேலூயா. நமக்கு எதிர்ப்பு வரும்போது, நமக்கு எதிர்ப்பாய் பிசாசு ஆலோசனை பண்ணும்போது, பிசாசு அவன் சில திட்டங்களை தீட்டும் போது நாம் தேவ சமூகத்தில் ராம் முழுவதுமாய் ஜெபிக்கிற வேண்டும் என்பதை ஒரு உதாரணமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் மனுஷனோடு போராட அல்ல, அவன் மாம்சத்தோட ரத்தத்தோடு கூட போராட்டம் அல்ல நமக்கு. இந்த வானமண்டலத்தின் ஆவிகளோடு கூட பிரபஞ்சத்தில் லோகாபதியோட பிசாசுடைய வல்லமைகளோடு கூட எதிர்த்து நின்று போரிடுகிறபடியாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும். ஆமென். திறப்பிலே நிற்க வேண்டும். ஆமென். சத்ரு உள் புகாதபடிக்கு அந்த திறப்பிலே நின்று அடைக்கிறவனாய் காணப்படும்படியாய் ஜெபம் நமக்கு ஆயுதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திலே நிற்கும் போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் தேவ சமூகத்தில் முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி பார்க்கும்போது சத்ரு பின்னிட்டு ஓடுவான். ஆமென். சத்ரு உள்ள நுழைய முடியாது. ஆமென். சத்ரு தேசத்தை தொட முடியாது. ஆமென். சத்ரு ஊழியத்தை தொட முடியாது. ஆமென். இந்த சபையில இந்த ஊழியத்துல தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறபடினாலே எவ்வளவு சத்ரு போராடினாலும் சத்ரு ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு இன்றைய வரைக்கும் காத்து வருகிறார், இன்றைக்கு நடத்தி வருகிறார். இன்றைய வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை அற்புதங்களினாலும் அடையாளங்களிலும் கர்த்தர் ஹல்லேலூயா வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் சாட்சியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷர்கள் ஜெபிக்கிற ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் சத்ரு உள்ளே நுழைவது முடியாத காரியம். விசுவாசத்தோடு கூட எப்படி ஜெபிக்கணும்?
எதற்காக ஜெபிக்கணும், இப்படி பல காரியங்கள் ஜெபத்தை குறித்து இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் ஜெபத்தை ஆமென் வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார். மூர்க்கவெறி கொண்டு அவர் மேலே ஆமென் கலகம் பண்ணும்படியாய் அவர் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற நேரத்தில் இவர் கூலா போயிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு போல இருக்குன்னு சொன்னா உங்களை பற்றி நல்லா கேவலமாக பேசும்போது உங்களை அப்படியே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா கோபத்தை கிண்டி அப்படியே எழுப்பும்போது அப்படியே அவனை போய் கழுத்தை முடிச்சிடலான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கோபமான ஜனங்கள் உன் எதிரில் நிற்பாங்க. அப்போ நீ கூலாக போயிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், அது மட்டும் சொல்லாதீங்க. ஒரு சகோதரர் சொன்னார், எதை வேணும்னா சொல்லுங்க. ஒரு வாலிப தம்பியோடு பேசியிருந்தேன். ஆவிக்குரிய இயேசுவை போல நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் உனக்கு சூடு சொரணம் மானம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதை வேணும்னா சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு இது மட்டும் செய்ய முடியாது, என்னால் அதை வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஒரு சகோதரன் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூலா போயிட்டார். காரணம், அவர் எதற்காக வந்தார், தேவன் என்னை எதற்காக இந்த பூலோகத்தில் அனுப்பினார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய வேலை என்ன என்பதை இயேசு தெளிவாய் அறிந்திருந்தார். ஆமென். அவர் தேவனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் அவர் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டின அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் அவர் அழகான ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை செய்து காண்பித்திருக்கிறார். ஆமென். அந்த ஜெப வாழ்க்கையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்படி நாமும் ஆமென் நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும்போது, ஜனங்கள் பேசும்போது, ஜனங்கள் நம்மை ஆமென் அழிக்க எழும்பும்போது, சத்ரு முருகம் கொண்டு எழும்பும்போது ஜெபத்தில் போய் முழங்காலில் நின்று போகாம ஜெபிக்கும் போது அவருடைய கர்த்தர் ஹல்லேலூயா ஜெயம் எடுப்பார். ஆமென். மார்க் 1:35 வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதிகாலையில இவர் எழுந்து போய் என்ன பண்றாரு, தனியா போய் ஜெபம் பண்றார். அதிகாலை இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அதுக்கு முன்பான வசனத்தை பாருங்க. பலவிதமான வியாதிகளினாலே உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஊழியத்தை செய்து முடித்த பிறகு வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த ஸ்டெப் நம்ம ஊழியத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடல, அவர் ஜெபம் பண்ணும்படியாய் ஆமென் கடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்கிறேன், ஊழியத்துக்காரனாக இருக்கிறேன், இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற தேவ பிள்ளையாக இருப்பேன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை ஊழியத்தை செய்து முடித்த பிறகு அவர் ஜெபத்தில் போய் தரித்திருந்தார். ஆமென், ஆமென். பலவித வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கினார். He healed so many sick people. After that he went to prayer. Hallelujah. அவர் ஜெபிக்கும்படியாய் போனார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். எப்போ பாரு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். எந்த ஊழியத்தை முடித்தாலும் ஜெபம் பண்ணுவார், எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தபடினால் தான் சீஷர்கள் கேட்டாங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எப்படி இப்படி ஜெபிக்கிறீங்க, உங்க மேல விரோதமாக எழும்பி ஜனங்க வராங்க, மூர்க்க வெறி கொண்டு எழும்புகிறாங்க, ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா நீங்க போய் கூலா ஜெபிக்கிறீங்க. உங்க கீர்த்தி அப்படியே உலகமெங்கும் பரவி கொண்டிருக்குது, பட்டணங்கள் தோறும் பரவி கொண்டிருக்குது, திரளான ஜனங்கள் கூடி வந்து கொண்டிருக்கிறாங்க, உங்களை தேடி வராங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க போய் தனியாக ஜெபிக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, பிசாசுகள்லாம் எழும்பி நிற்குது, ஆனால் அங்கே உங்களுக்கு டைம் இல்லை, அதுக்கு நான் வரவில்லை, நான் என் தேவனோடு கூட இருக்கும்படியா. ஹல்லேலூயா. எதற்காக உன்னையும் என்னையும் தாயின் கருவில தெரிந்து கொண்டார், எதற்காக வேறு பிரித்தார், எதற்காக பரிசுத்தப்படுத்தினார், எதற்காக கர்த்தரோடு கூட இருக்கும்படியா, அவரோடு கூட பேசும்படியா, அவரோடு கூட உறவாடும்படியா. அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 26:36 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் 39 வாசிங்க.
சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். எப்ப ஜெபம் பண்ணினார்? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற நேரம் வந்து விட்டது. உலகத்தின் பாவங்களுக்காக ஆமென் தன்னுடைய ரத்தத்தை சிந்த போகிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிட போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரி வேளையில துக்கம் நிறைந்தவராய் ஆமென் அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கிற அந்த நிமிஷத்துல அவர் போய் தேவ சமூகத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற மனுஷன் ஆமென் தேவகுமாரனாய் இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதே வசனம் 40ஆம் வசனத்தை. லூக்கா 22:40. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே போதும். என்ன பண்ணாரா? இயேசு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா அப்படின்னு கேட்கிற ஒரு கூட்டம் இந்த நாள் எழும்புது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுமா, அழுது ஜெபம் பண்ணுமா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுமா? இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே ஆமென் தேவன் எனக்கு கொடுத்த இந்த பாரத்தின்படி ஆமென் என் சபை மக்களை தேவ பிள்ளைகளை ஆமென் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். பிதாவை நோக்கி கண்ணீரோடு கூட அந்த பாரம் ஆமென் வேர்வை ரத்தமாய் மாறின போது அந்த கண்ணீரில் நிறைந்தவராய் பாரத்தில் நிறைந்தவராய் சொன்னார், பிதாவே அப்பா இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. மரிக்க போகிறார், திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அப்பொழுது கூட சந்தோஷமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்து நான் மீண்டுமாய் பரலோகத்துக்கு போக போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழப் போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அல்ல, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அவருடைய சிந்தனை அவருடைய எண்ணத்தில் இருதயத்தில் இல்ல. அப்பொழுதும் ஜெபிக்கிறார். அப்பொழுதும் சோதனைக்குட்படாதபடி ஜெபிங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவர்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். காரணம் என்ன? ஏன் இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அஸ்திபாரமாய் வைத்து போயிருக்கிறார், ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார், அதை பின்பற்றும்படியாக அந்த அடிச்சுவடியில் நம்ம நடக்கும்படியாக கர்த்தர் வைத்து போயிருக்கிறார். காரணம், இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் ஆமென் அது சீக்கிரமாக இருக்கிறபடினால நாம் இருக்க வேண்டிய நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம் ஜெபம். ஹல்லேலூயா. அதே லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன சொன்னாரு? எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் ஜெபத்தில் விழித்திருக்கணுமா? இந்த ஜெபம் ஒரு ஆயுதமாய், சத்ருவை துரத்துகிற ஒரு ஆயுதமாய், சத்ரு கிட்ட வராதபடி திறப்பில நிற்கிற ஒரு யுத்த வீரனாய் அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால அந்த ஜெபத்தில நீ தரித்திருந்து விழித்திருக்கிறவனாய் இருக்காவிட்டால் இந்த கடைசி நாட்களில் நீ வஞ்சிக்கப்படுவாய். ஆமென். அந்த 21ஆம் அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் போது நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொன்றாய் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாக என் நாமத்தினாலும் உங்களை பகைப்பார்கள், ஆமென், கவலைப்படாதிருங்கள், ஆமென், உங்களை விரோதிப்பார்கள், பெற்றோராலும் சகோதரராலும் எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, பூகம்பங்கள், கொள்ளை நோய்கள், ஆமென், யுத்தங்கள், செய்திகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்பீர்கள். ஆமென். இவர்கள் எல்லாம் சம்பவிக்க போகிற எல்லாம் நீங்கள் தப்பி, இவர்கள் எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆமென் நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆமென் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். காரணம் ஏன்னா, நீ விழித்திராவிட்டால் பிசாசானவன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, விழித்திரு. ஏனென்னா உன் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் காத்து கொண்டிருக்கிறபடினால நீ என்ன பண்ணணும்? வாட்ச்.
எங்க வரான், எந்த சூழ்நிலை எப்படி உள்ள நுழைறான் என்று சொல்லி நீ பார்த்து கொண்டிருக்கிறவன் மாத்திரமல்ல. ஆமென். அதனால தான் சொன்னாரு, ஆமென், விழித்திருந்து நீ ஜெபத்துல விழித்திரு. ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி விழித்திருப்பாய் என்று சொன்னால் அந்த சத்ரு உள்ள நுழைய முடியாது. அந்த கர்ஜிக்கிற சிங்கம் போல ஆமென் எவனை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற பிசாசு உன் எல்லைக்குள்ள வர முடியாது. காரணம், நீ பார்த்து விழித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் விழித்துக் கொண்டிருக்கிறாய் மாத்திரமல்ல, வெறும் வேடிக்கை பார்க்கிறாய் மாத்திரமல்ல, நீ ஜெபிக்கிற மனுஷனா இருப்பபடினாலே அவன் உள்ளே வராதபடி நீ திறப்பிலே நின்று முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறபடினாலே சத்ரு உன் எல்லைக்குள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 1 பேதுரு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகையால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஆங்காங்கே எல்லா வருகைக்குரிய அடையாளங்களும் தோன்றிக் கொண்டிருக்கிறபடினாலே ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை இந்த நாள் ஆவியானவர் நம்மோடு கூட ஆமென் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பின காரியம் என்ன? கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் ஆங்காங்கே ஆமென் நிறைவேறி கொண்டிருக்கிறபடினாலே தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதரனே சகோதரியே, இவள் எல்லாம் சம்பவிக்கிற ஆமென் காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறபடினாலே ஜாக்கிரதையாய் இரு. ஜெபம் பண்ணுவதற்கு நீ ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திரு. ஆமென். ஹல்லேலூயா. அலர்ட்டாயிரு. ஆமென். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டமாய் அல்ல. அங்கே ஜெபம், இங்கே ஜெபம், இங்கே ஊழியம், அங்கே ஊழியம், இதை பார்த்து அதை பார்த்து கொண்டு ஓடிக்கிற நீ முழங்கால் படியிட்டு நின்று தேவ சமூகத்தில் ஆவியில நிரம்பி ஜெப ஆவியில நிரப்பப்பட்டவனாய் சத்துருக்கு எதிராய் நிற்கிற ஹல்லேலூயா விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷனாய் இருப்பாய் என்று சொன்னால் சத்ரு உன் எல்லைக்குள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. 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 ஜெபம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆமென் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆகவே தான் சொன்னார், நீ இவைகளை சம்பவிக்க போகிற நாட்கள் சீக்கிரமா வரப்போகிறதுனால முடிவுக்கு இருக்கிறபடினால மனுஷகுமாரனுக்கு முன்பாக நான் தகுதியுடையவனாய். அப்போ எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், எனக்கு ஒரு தகுதியை கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வருகையில் தேவன் எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபித்த தேவ பிள்ளைகளை தகுதிப்படுத்துவார். அதோடைய அர்த்தம் அதுதான். ஆமென். எப்படி? யூதா எழுதின நிருபம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அப்போஸ்தலனாகிய யூதா வாசிங்க. விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். முதலாவது அறிவித்த ஒரு கர்த்தருடைய வருகை அறிவித்த ஒரு அப்போஸ்தலன் இவர்தான். ஆமென். 15ஆம் வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஆமென். அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தர் 1000 தூதர்களோடு கூட அவன் வருகிற நாள் சமீபமாக இருக்கிறபடினாலே நீ என்ன பண்ணணுமா? விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நீ ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆமென். ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியாருடைய அந்த 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 உதவியோடு கூட நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆமென் சத்ரு உன் எல்லைக்குள்ள வரவே முடியாது. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. பரிசுத்த அதனால்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை நிரம்ப ஒவ்வொரு நாளும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தேவ பிரசன்னத்தில் அந்த வல்லமையில நம்ம ஆமென் சார்ஜ் படுத்தினே இருக்கணும். ஆமென். எங்கே ஒரு கூட்டத்துக்கு போகிறது, எங்கே ஒரு ஆமென் ஆராதனைக்கு வரும்போது மாத்திரமல்ல தேவ பிரசன்னத்தில் இருப்பது ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய பலனில் நிறைந்தவர்களாய் ஆமென் ஆண்டு சமூகத்தில் வாழ ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்ம ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருந்து பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்பதில்லை, பரிசுத்த ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது ஆவியான நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அப்ப ஆவியானவர் ஜெபிக்கும் போது அவன் ஒரு தடை வர முடியாது, உடனே பதில் கிடைக்கிறதை கத்த நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை இந்த நாளில சமீபமாய் இருக்கிற ஒரு காரியம் தேவன் வருகிற காரியம், 2ஆம் வருகை. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. நீ நானும் பாத்திரவானாய் காணப்பட நீ நானும் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கலைன்னா என்ன? இந்த காரியத்தை மீண்டுமாய் நான் இந்த நாளிலே சொல்லப்பட போகிறேன்.
ஆவியான இந்த காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். யோபு 21ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், எனக்கு நான் ஜபிக்க மாட்டேன், நான் ஜப கூட்டம்னா வரமாட்டேன், ஆமாம் ஜப கூடுனா நான் கூட மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு போவேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பேன் சொன்னா நீ துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஜபம் கூடி வருகிற போது, ஜப குழு வரும்போது, ஜபிக்க கூடி தேவ பிள்ளைகள் ஒன்று சேரும் போது, நான் ஜபிக்காம என்னுடைய சுய இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், நான் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நான் பாத்திரவானாய் எண்ணப்படாததற்கு என்னை நானே வேறு திசையில நான் திருப்பி கொண்டிருக்கிறேன். அப்படி வருகை குறித்து எனக்கு ஒரு அக்கறை இல்லை. நான் ஜபிக்காம என் இஷ்டத்துக்கு நான் போவேன், இந்த ஜபமெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போம் என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அது துன்மார்க்கன் சொல்லுகிற ஒரு காரியம். வாசிக்கலாம் யோபு. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமென். 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சர்வ வல்லவரை நோக்கி நான் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன? ஜெபம் பண்ணாத, ஜபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நல்ல கவனி தேவ பிள்ளையே, இது கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை. அவன் துன்மார்க்கன். ஆமென். பிரயோஜனம் என்ன என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக யோபு சொல்லுகிறார். இது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. எந்த ஆலோசனை? ஜெபம் பண்ணாத, இப்படி ஜபிக்காத, இந்த காரியங்களுக்காக ஆலோசனை சொல்லுகிற ஒரு சத்தம் உன் காதுகளில் கேட்குது சொன்னா, அங்கே போகாத, அங்கே ஜபிக்காத, நீ இங்கே வீட்டிலே இரு, அவன் நல்லா தூங்கு, இந்த கூட்டத்துக்கு நீ போய் ஜபிக்க முடியாது, அப்படி இங்கே இரு அப்படி சொல்லி தவறான ஆலோசனைகளினால் ஒரு சத்தம் கேட்கும் என்று சொன்னால், இது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. ஆமென். எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினாலே வேதனைகளை பகிர்ந்து கொள்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் துன்மார்க்கனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணர்ந்தத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பதிலளிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவன் பிள்ளைகளுக்கு அதை வைக்கிறாராம். தாய் ஜபிக்கிற ஒரு மகளா இருந்தபடினாலே அந்த ஜபத்தின் மூலமாய் இந்த நாள் இந்த ஊழியத்தை கொடுத்து அதையே பின்பற்றும்படியாக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அன்னாள் ஜபித்தாள். சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதுல அவன் தேவனே அவனுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார், அவரை போல யாரும் இல்லை என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களாய் இந்த நாள் நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜபிக்கிற முன்மாதிரியை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தான் அதை செய்ய மாட்டான். ஆமா, ஜபம் பண்றதுனால பிரயோஜனம் என்ன? ஊரை சுத்தலாம், ஷாப்பிங் போலாம், அங்க போலாம், இங்க போலாம், பிரேயருக்கு போகாத அப்படின்னு சொல்ற துன்மார்க்க ஆலோசனை எனக்கு தூரமாவதாக. என் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நானும் என் குடும்பமும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் ஜபத்தில் தனித்திருந்து விழித்திருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காதீங்க, அதை விட்டு விலகி இந்த நாள தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியில நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவியில நிரப்புங்க டாடி. இப்படி வருகைக்கு நான் ஆண்டவரே தகுதியாய் பாத்திரவானாய் நிற்கும்படியாய் ஜபத்தில் தரித்திருக்கிறவனாய், ஜபத்தில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனாய், அவன் பிசாசு எந்த ரூபத்தில் எந்த வழியாய் எந்த குழப்பத்தை கொண்டு வருகிறான் என்பதை ஆவியில் அறிந்து அதற்கு விரோதமாய் திறப்பிலே நிற்கிற ஒரு குடும்பமாய், ஒரு பிள்ளையாய், ஒரு சகோதரனாய், சகோதரியாய், ஒரு ஊழியக்காரனாய் இந்த நாளில நிற்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தினால கர்த்தர் என்னை நிரப்பி ஆமென் ஹல்லேலூயா வருகை காயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆமென். அதனால தான் சொன்னார் இன்னைக்கு சபைகளிலே ஜெபம். என்ன சொன்னாரு? தேவாலயத்தில் போயிட்டு இது என் ஜப வீடு, இது என் துதி வீடு, ஆராதனை வீடு, பிரசங்கிக்கிற வீடு, இது என் இந்த சபை பேரை சொல்லி இது எந்த சபை வீடு, இந்த சபை வீடு சொல்ல, இது என் ஜப வீடு, இது ஜப வீடு. தேவன் சமூகத்தில் நின்று தேவனோடு கூட பேசுகிற ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம் இது ஜப வீடு. சபையே இந்த நாளிலே ஜபிக்கிற பிள்ளைகளாய் ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துக்கமான காரியம். பெரிய ஊழியக்காரர்கள் ஒரு ஜெப அறைவுக்குள் விட்டால் எல்லாம் போய் சேர்ந்து அவளுக்கோடு தங்களுடைய முகத்தை காண்பிக்கும்படியாய், தங்களுடைய பேர் வரும்படியாய் இன்று நிற்கிறாங்க. ஒரு ஏழை ஊழியர்கள் யாராவது ஒரு ஜெப ஒரு திட்டத்தை கொடுத்தால் அதை கண்டு கொள்ளாத எத்தனையோ இன்னைக்கு
சபைகள் இந்த நாளில் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜெபம் என்று சொன்னால் சேர்ந்து ஜெபிங்க, இருக்கிற இடங்கள் ஜெபிங்க, ஆவியில் நின்று ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, தனித்து ஜெபம் பண்ணுங்க, ராமுழுதுமா ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் 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 ஜெபம். எப்பொழுதுமே ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் சத்ரு உள்ள நுழையாதபடி உன்னை காத்துக்கொண்டு, உன் குடும்பத்தை காத்துக்கொண்டு, உன் ஊழியத்தை காத்துக்கொண்டு, உன் ஊழியத்தை சபையை காத்துக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையாய் அவர் வரும்போது அவருக்கு முன்பாக பாத்திரவானாய் நீ காணப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் பாதையிலே எங்களை நடத்தினார்கள், அண்ணன்மார்கள் நடத்தினாங்க, ஊழியக்காரர்கள் நடத்தினார்கள். இன்று அப்படிப்பட்ட நடத்துவதற்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இல்லை. ஆமென். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் சின்ன பாய் போட்டா கூட ஜெபத்தோடு கூட பாய் போடணும். ஆமா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ்தா 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடணும். ஜெபிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தர் ஆமென் நடத்தினபடினாலே அன்று ஊழியங்கள் எல்லாம் மகிமையாய் கர்த்தருக்கு என்று இருந்தது. எத்தனை ஊழியர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். பல மணி நேரங்கள் முழங்காலில் நின்று ஆமென் தேவத்தை சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் பிரசங்க மேடைக்கு வந்து நின்ற போது அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் இல்லை. காரணம் ஜெபம் இல்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆமென். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிற கண்களை மூடுவோம். நீ ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லப்பா. ஆண்டவரே, சகலமும் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்காக மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தபோது ஒவ்வொரு முறையும் ஜெபித்து 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 அந்த ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு முன்மாதிரியா வைத்து போயிருக்கிற இயேசுவே, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ரபாஷான துரமாந்தலரதஸ். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழங்காலில் நின்று ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு தூரமாய் விலகி காத்துக்கொள். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Thank you Holy Spirit. மாராமா ஷேதுல ரமானி அந்தர பததஸ். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். கேளுங்க, ஜெப ஆவி ஊற்றணும் என் மேலே இப்போ. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க எல்லாம். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. இப்படி அடிச்சுவடுகள் என் கண் முன்பாக இந்த நாளில் நீ வைத்திருக்கிறீர். Let me follow your footsteps, Lord. Your footprints, Lord. Let me not follow the man. Let me not follow the world, Lord. Yes, fill me with the anointing of the Holy Spirit. Hallelujah. திறப்பின் வாசலில் நேர்கணுமே, திறப்பின் வாசலில் நேர்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஓ ஜெப ஆவி ஊற்றுமையா. இன்னும் தாங்கப்பா, முழங்கால்கள் முடங்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கணுமே. ஓ ஹல்லேலூயா. 1 மணி நேரமாவது ஜெபிக்க மாட்டீங்களா என்று சொல்லி கேட்டீங்களே. ஊற்றுமையா. சபையாய், குடும்பமாய், தேவ பிள்ளைகளாய் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஓ ஹல்லேலூயா. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், ஜெபித்துக் கொண்டே இருக்கணும் ஐயா. அப்பா இயேசுவே, போகும்போதும் ஜெபிக்கணும், வரும்போதும் ஜெபிக்கணும், உட்காரும் போது எல்லாம் எப்பொழுதுமே ஜெபிக்கிற மகனாய், ஜெபிக்கிற மகனாய், தேவ பிள்ளைகளாய்
நாளை எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஆவியானவரை எங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இப்படி வருகையில பாத்திரவான்களாய் காணப்பட இந்த தகுதியை எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்தபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, முழங்கால்கள் முடங்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா சோதரம் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் திறப்பில் இருக்கிற பிள்ளைகளை சேனைகளை கத்தரை எழுப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோதரன் ஒன்று சேர்ந்து ராஜா எழுப்பதில் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை கத்தர் பயன்படுத்துவீராக. உண்மையே நாங்கள் பின்பற்ற, உண்மை போலவே வாழ, உண்மை போல நாங்கள் ஆண்டவரை வாழ்ந்து இந்த சமூகத்தில் வர கத்தர் கிருபை தரும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இப்படி ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் அற்புதத்தின் வாரமாய் மாறட்டும். ஆமென். ஜெயத்தின் வாரமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சாட்சிகளோடு நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாருங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.